இப்போ நம்ம பார்க்க போது ரொம்ப ருசி. ஆஹா. இவ்வளோ நேரம் சோகம் மெலடி எல்லாம் போச்சு இல்லையா? ஆமா. இப்போ அப்படியே ஒரு சந்தோஷமா ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆஹா. கணேசையர்னு ஒருத்தர் இருந்தார். சரி. அவர் யாருன்னா, யாரு? பிரமாதமாக சமைக்கிறவர். ஓஹோ. எதுக்குன்னா மடத்துக்கு. மடத்துக்கு. உங்களை மாதிரி நீங்கள் பிரண்ட துவையல் மட்டும் நல்லா பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஆஹா. கொரோனா டயத்தில் ஆ. எனக்கு தெரிஞ்சதையே எவ்வளோ வாட்டி சமைக்கிறது, ம். ஒரு 4 ஐட்டம் தான் தெரியும். அதே மேலே ஒன்றும் தெரியாது. ம். எங்கள் 5 பேருக்கும். ஆஹா. ஏன்னா அவருக்கு காலேஜ் கிடையாது, ம். இவனுக்கும் கிடையாது, வெளியில் போக முடியாது, வாக்க மூடுனா மூடலாம், மூக்க மூடுங்களே, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆஹா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக எங்கள் சாரை தான் நாங்கள் கேட்டோம். ம். கணேசையர் மாதிரி பிரமாதமாக பண்ணார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஐட்டம். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, மாமனாருக்கும் மாமியாருக்கும் சமைச்சு கொடுத்த மருமக உலகத்திலே இவர் தான் சார். செய்யவே மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நான் செஞ்சதில்லை. அவங்க வீட்டில் முதல்ல மாமனார் இல்லை, எனக்கு மாமியாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நல்ல குழந்தை, ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போதாதா, எல்லா விருதும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம். ஆனால் இவர் வந்து சமைச்சு ஆனால் அந்த சமையல் செய்யும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு அழகு என்னென்னா, கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, கிட்ட போகக்கூடாது. நம்ம கிட்ட போயிட்டா அது வேறு மாதிரி ஆகிடும். நல்லா செஞ்சு அவர் நல்லா செய்யும்போது செல்லாஸ் கிச்சன் மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட போய் கெடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, வேறு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த அளவுக்கு சமையல் என்பது என்னென்னா ஒரு சங்கீதம் தான். இப்போ பாருங்களேன், நான் வந்து பேத்தாசா பாடும்போது இவரும் பேத்தாசம் வச்சார், இவரும் பேத்தாசம் வச்சார். நான் சந்தோஷமா பெரியவா வாக்க சொல்லும் போது இவரும் ஆனந்தமா வச்சார், அவரும் ஆனந்தமா வச்சார். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் 7 சுரம் தான். 7 சுரங்களுக்குள் எத்தனை ராக வாணியம்மா பாடினதான் கண்ணதாசன் வார்த்தை தான். இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அழகு. சமீபத்துல சங்கரா டிவியில் அடியேன் சொன்ன செய்தியை உங்களுக்குள் சொல்லுகிறேன். எங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேச வச்சாங்க. பெரியவாளோட ஆசையால இந்த திருமணம் நடந்தது, வாரியார் சுவாமிகள் ஆசையால இந்த திருமணம் நடந்தது. செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்குள்ள சண்டை வருமான்னு நீங்களே பேசிக்கணும்னாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சண்டை கூட இனிப்பா இருக்கும். ஏற்ற இறக்கம் என்பது வாழ்க்கையில் இல்லையா? இல்லை. நீர்வீழ்ச்சி என்பது மேல இருந்து இறங்குது, பெருமைதானே? குற்றால இறங்குது சார் தண்ணினா சொல்வீங்க, போய் குளிக்க மாட்டீங்களா? இங்க இருந்து ஃபவுண்டன் பண்ணிதான் அது மேலே ஏறுது. அது அப்துல் கலாம் ஐயா தன் வீட்டுல அழகான ஒரு காட்சி வச்சிருக்கிறார். அப்படியே ஃபவுண்டன் வரும்போது அதுல ஒரு சங்கீதம் கேட்கும், வீணை ஓசை. அவர் ரொம்ப அழகா வீணை வாசிப்பாரு. சரிமா கரி சரி கரி சா, அந்த மாதிரியே நீர் ஏறும். சரிமா கரி சரி கரி சா, இந்த மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காரு. வேற புதுமையா பண்ணுவோம் சார் வாழ்க்கையில. எதுக்கு சொல்றேன்னா, சரிகம போய் இப்ப கலைமகன் வந்து கல்யாணி சுரம் பாடுறேன்னா, பாடும்போது 7 சுரமும் ஒன்னோட ஒண்ணு போட்டுக்கிற சண்டை தானே சார் சங்கீதம். கா மாவ மீரோ, மா பாவ மீரோ, தா மீரோ, நீ மீரோ, அப்படிதானே? சரிதானே நீங்க சொல்றது? சண்டை, ஆனால் ரொம்ப சந்தோஷமான சண்டை. எல்லாம் முடிச்சு அவர் பல்லவிக்கு வரும்போது அப்பாடான் கணேஷ் ஒரு முத்தாய் போடுவார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதமாக போடும் சண்டை தானே ஸ்வரங்களுடைய சங்கமம். அப்படி வாழ்க்கையில நம்ம வந்து சண்டையை போடுறதே சங்கீதமா போடணும் அப்படின்னு நான் சொன்னப்போ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஒருத்தர் கமெண்ட்ல எழுதியிருக்கிறார். அந்த லிங்க் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஏன்னா வாழ்க்கையில குழந்தைகளுக்கு தெரியாதது என்ன, வந்திருக்கிறது 2 குழந்தையா இருந்தா அதுல 1 விவேகானந்தரா இருக்கலாம், இன்னொன்னு ஆச்சாரியலா இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு பல தலைமுறைகளுக்கு சொல்லணும். வாழ்க்கையிலே சண்டையே போடக்கூடாது என்பதே. சமையல்ல தான் சண்டை ஸ்டார்ட் ஆகும். ஆனா கணேசையர் ரொம்ப பிரமாதமா சமைப்பார். அவரோட புள்ள நடேசையர் பெரியவா கிட்ட அவரும் பணியாற்றி இருக்கிறார். அன்பாக மடத்து நிர்வாகத்துல எல்லா சமையல்லாம் அழகா செய்வார். சரி. அதுல என்னன்னா, நடேசையர் ஒரு நாள் பெரியவா தரிசனத்துக்கு வந்து நிற்கிறார். சரி. நான் முதல்ல இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொன்ன உங்களுக்கு, நம்ம நினைக்கிறது என்னன்னு அவர்கிட்ட போய் சொல்லவே வேண்டாம், அவருக்கு அழகா தெரிஞ்சிடும். நீ இதை தேடித்தான் வந்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்பார். நடேசையர் ஒரு நாள் பெரியவா தரிசனத்துக்கு முன்னாடி நிற்கார். அவருக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, எப்படி இவரே மாதவரா
இவரே சிவனா? வாய் வார்த்தை வராத போது வாய் பாடுவது நாமங்கள் தான். மனசு என்ன சொல்லுதோ அது அத்தனையும் நாமங்கள் தான். அந்த நாமத்தை சொல்லி பெரியவா தூர தள்ளி நிற்கிறார். இவர் தூர தள்ளி நின்று ஏதோ ஒரு பெரிய பட்டியல் மனசுக்குள்ள ஓடுது. அது என்ன பட்டியல் எனக்கும் படிச்சப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனா அந்த பட்டியலுக்கு முன்னால அவர் மனசுல பாட்டியல் வருது. அப்பா மாதவா, பெருமானே, நாராயணா, உன்னிடம் தானப்பா சொல்ல முடியும். எப்பவுமே கவலைகளுங்க பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க. அடுத்து அந்த கவலை தீரத்துக்குள்ள லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போஸ்ட் மாறி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு வந்த போஸ்ட்டுங்கன்னு இது வரைக்கும் யாராவது சரியா கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மேதைகள்னு அர்த்தம். மேதைகள் இப்படி கொடுத்தா இப்படி எத்தனை லெட்டர் வந்தது அப்படின்னு கேட்போன்னு நினைச்சு அதை தூக்கி வைக்கிறவங்களும் உண்டு. உண்டா இல்லையாமா நான் சொல்றது? கொண்டு வந்து கொடுத்தா, மேடம் உங்க வீட்டுக்கு வந்த லெட்டர், என்னோட நிறைய லெட்டர் மிஸ் ஆயிருக்கு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா எங்களுடைய பணியாளர்களை வைத்து கொடுத்து விட்டுருவோம், பெண்களை வைத்து கொடுத்து விட்டுருவோம். ஏன்னா அதான் ஒரு அழகு, அதுக்குள்ளே என்ன கடிதம் இருக்குதோ. ஆக அந்த அன்பு என்பது மிகப்பெரிய விஷயம். அதை பட்டியலை பாட்டியலாக சொல்லி மாதவா என்று பாடுகிறார். மனசுக்குள்ள நிறைய பட்டியல், ஆனால் வருவது பாட்டியல். என்ன சொல்ல போகிறார் நடேசையர்? காத்திருங்க. பிரம்மமுகடே பரபிரம்மம் முகடே பிரம்மமுகடே பர பிரம்மம் முகடே பர பிரம்மமுகடே பர பிரம்மம் முகடே தந்தனானாகி தந்தனானா புரே தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பிரம்மமுகடே பர பிரம்மம் முகடே பர பிரம்மமுகடே பர பிரம்மம் முகடே தந்தனானாகி தந்தனானா புரே தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா కందువ కొహీనాదికమూలిందోలేవో అంతరికి శ్రీహరే అంతరాత్మా కందువ కొహీనాదికమూలిందోలేవో అంతరికి శ్రీహరే అంతరాత్మా ఇంతులో జంతువుల నిల్దానొకటే అంతరికి శ్రీహరే అంతరాత్మా ఇంతులో జంతువుల నిల్దానొకటే అంతరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీ హరే అంతరాత్మ తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా రాజో నిద్రం సో నిద్రయొకటే అండరే బంతు నిద్ర అదియునొకటే నిండార రాజో నిద్రం సో నిద్రయొకటే అండనే బంతు నిద్ర అదియునొకటే మెండైన బ్రాహ్మణుడు మెండు భూమి ఒకటే సంతాలులుంటేని సరి భూమి ఒకటే మెండైన బ్రాహ్మణుడు మెండు భూమి ఒకటే సంతాలులుంటేని సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే బ్రహ్మమొకటే బర బ్రహ్మం ఒకటే బర బ్రహ్మమొకటే బర బ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా
మీద పొలయు నిండొకటే కడుపుంజలను బాబు కర్ములను సరిగా వాజడియు శ్రీ వెంకటేశ్వరునా జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామం ఒకటే కడుపుంజలను బాబు కర్ములను జరిగా జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామం ఒకటే జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామం ఒకటే జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామం ఒకటే స్వరునామం ఒకటే స్వరునామం ఒకటే బ్రహ్మం ఒకటే బల బ్రహ్మం ఒకటే బల బ్రహ్మం ఒకటే బల బ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బల తందనానా బల తందనానా బ్రహ్మం ఒకటే బల బ్రహ్మం ఒకటే బల బ్రహ్మం ఒకటే బల బ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బల తందనానా బల బల చాలా బాగుంది ஆனால் கணேஷ் ஐயர் சாப்பாடு చాలా బాగుంది தாங்க. அவர் கேட்டாராம், நடே பெரியவா கேட்டாரா, என்னாச்சாங்க? வேற ஒன்றும் இல்லையே, சரியாயிட்டாரா? பெரியவா அனுகிரகம் இருக்கு. நடேஷ் ஐயர் இல்லை இல்லை இல்லை, ஜஸ்ட் தடுக்கி விழுந்துட்டார். செப்பல் தடுக்கி தான் விழுந்திருக்காரு. அவரோட ஏசி குறைச்சலுக்கு கொஞ்சம் நடேசேர். இப்போ இந்த விஷயத்தை கேளுங்க. நடேசேர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். பெரியவா மாதவா அப்படின்னு பிரம்ம முக்கட்டேன்னு இப்படி பாடுறார். கவலையான முகத்தோட இருக்கார். பெரியவா க்ஷேமம் விசாரிச்சார். எப்படி தெரியுமா கேட்டார்? நடேசா என்ன எப்பவும் கலகலப்பா வருவிய? ஏன்னா சமயக்காரங்க எப்பவுமே சமையல் தொழில இருக்கவங்க எல்லாம் சொங்கி மாதிரி மூஞ்சி வச்சுன்னு பேச முடியாது. நான் சாப்பாடு இறங்காது. நம்ம சண்டை போட்ட மனைவி சண்டை போட்டுட்டு சமைச்சா வேண்டாம்னு சொல்ற கணவன்கள் உண்டு. அந்த வைப்ரேஷன் அதுல இருக்கும். சில பேருக்கு அந்த கஷ்டமே கிடையாது, ஏன்னா எப்பவுமே ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. அந்த வைப்ரேஷன் இருக்கும். சொங்கி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு, கவலைப்பட்டு இருக்காருன்னு. என்ன ரொம்ப கவலையா இருக்க? பெரியவா கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுது. சரி, ஆனா கையில பணம் இல்லை பெரியவா. இந்த இடத்துல அந்த புத்தகத்துல ஒண்ணு எழுதப்பட்டிருக்கு, மடத்துல வேலை செய்யறவா எல்லாருக்கும் பொருள் பிரதானம் இல்லை, அருள் தான் பிரதானம். சேர்த்து வச்சுட்டு 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு பணத்தை சேர்த்து வச்சுன்னு கிடையாது. சேர்த்து வச்சா என்ன ஆகும்? சேர்த்து வச்சா என்னைக்காவது ஒரு நாள் மேல இருந்து ஒரு ஐடியா வரும். என்ன வரும்? 1000 ரூபா நோட்டு செல்லாதுமாங்க, 500 ரூபா செல்லாதுமாங்க, 2000 திடீர்னு செல்லாதுமாங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த நல்லதை நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு தெரியாது. அதான் அதுக்கு தான் கைடா முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் என்னன்னா இப்படியெல்லாம் நடக்கும். அதுல புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், அது கிடையாதான், அதுல எழுதி இருக்காது. அப்படியே நான் சொல்லிடுறேன். மடத்து சிம்மதிகளுக்கு போதுமான பொருள் கிடைக்குமே தவிர சேர்த்து வைக்கும் பொருள் கிடைக்காது. ஆனால் புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் பிறவிகளாக இருப்பார். அருள் கிடைக்கும். பெரியவாளுக்கு பாதுகா போடுறவங்களா இருப்பாங்க, பெரியவாளுக்கு உணவு கொடுக்கறவங்களா இருப்பாங்க, பெரியவாளுக்கு பொறி கொடுக்கறவங்களா இருப்பாங்க, பெரியவா ஸ்நானம் பண்றதுக்கு வெந்நீர் தயார் பண்றவங்களா இருப்பாங்க, பெரியவாளுக்கு பூஜைக்கு அந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கறவங்களா இருப்பாங்க. இதை விட என்ன சார் வேணும் வாழ்க்கையில? இங்க வெளியில வந்து நம்ம என்னத்தை காண போறோம்? இந்த சந்தோஷம் ஒண்ணு. நாங்க ஒரு நாள் கச்சேரிக்கு போனாலே எங்களுக்கு அவ்வளவு
சந்தோஷம். பலே. 30 நாளும் கூடவே இருக்காங்கல்ல, என்ன மகிழ்ச்சி பாருங்க. ஆஹா. கையில் போதிய பணம் இல்லை பெரியவாளே, ம். என்ன செய்யறதுன்னு தெரியல, உங்க ஆசி வேணும். ஆசி. அவ்வளவுதான் அவர் கேட்கிறார். பலே. உடனே பெரியவாளுக்கு ஆ. அந்த சீன் ரொம்ப அழகா இருக்கு. ம். பெரியவாளுக்கு நடேசையரும் சமைக்கிறவர் தான் சரி. மடத்துல. ஆ. பெரியவாளுக்கு கணேசையர் அவரோட அப்பா ம். பழைய காலத்துல ஓஹோ. இவர் பதவிக்கு வந்த அந்த மடத்துக்கு வந்தப்போ ஆ. அந்த சாம்பார் கையுமாக ஆ. அங்கே இங்கே ஓடி கணேசையர் ஓடி பரிமாறியது என் நினைவில் வந்தது பலே பலே அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஆஹா. அந்த ஓடி அது என்ன கஷ்டமான ஜாப் தெரியுமா சமையல். ஆமா. நிஜமா சொல்றேன் சார், நான் சங்கீதக்காரி. ஆ. சங்கீதத்தை விட சமையல் கஷ்டம். ஆ. உடம்பு ஸ்ட்ரெஸ். ஆமா. உண்மையா சொல்றேன். ஆ. இது உட்கார்ந்துட்டு பாடுறோம், ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆ. நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்நாள் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணா நோ ஸ்ட்ரெஸ். ம். எனக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லை, உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஆ. ஆனா சமையல் டெய்லி ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ். ஒரு நாள் உப்பு கூடும், ஒரு நாள் புளி கூடும், ஒரு நாள் இதுவாகும், ஒரு நாள் அதுவாகும். என்னவா இருந்தாலும் வந்து உட்காரங்களுக்கு மாமி உங்களுக்கு என்ன போடுறது அப்படின்னு கேட்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஆஹா. சாப்பிட்டதை விட சந்தோஷம். ஆ. அத கணேசையர் செஞ்ச காட்சி நினைவுக்கு வந்துதான். ஓஹோ. பெரியவா மனசுக்குள்ளே நினைச்சுட்டாராம். ஓ. தினசரி அன்னதானம் இதெல்லாம் விஷயத்துல சாம்பார் வாளியும் கையுமாக ஓடிய காட்சிகள் மறந்தது என் மனசுல. ம். மடத்துக்காக தன்னை அர்ப்பணித்த அவருக்கு ஆ. நான் அனுகிரகம் பண்றேன் ஆஹா. அப்படின்னு என்ன பண்ணார். ஆ. அங்கதாங்க அவர் நினைச்சது நடக்குங்கிறது. பலே. அப்படியே பிரார்த்தனை பண்ற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆ. கண்ணெதிர ஒரு வயசான வசதியான தம்பதிகள் வராங்க. வராங்க. சொல்லி வச்ச மாதிரி வராங்க. பலே. பெரியவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆ. வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி அனுகிரகம்லாம் பண்ணி என்ன சொன்னாரா, ஆ. ஓ இன்னைக்கு உங்க பிக்ஷா வந்தனமோ. ஓ. இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் கொடுப்பாங்க. ஆ. என்ன குருவுக்கு இன்னைக்கு உங்க பிக்ஷா வந்தனமோ. ஆ. ஆமா பெரியவா, ஆ. நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம், கணவன் மனைவி அப்படி கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆஹா. அப்படியா, பிளான் பண்ணிட்டார். அப்படியா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆ. பொருள் கணக்கு இல்ல, ஆ. அருள் கணக்கு. பலே. என்ன வார்த்தை சொன்னார்னு கேளுங்க. ம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம், எப்போது முறை நாராயணா அப்படிம்பார். அப்போ ஜகத்குரு ஏதாவது கேட்டா செய்வேடா, காத்துன்னு இருக்கோம் பெரியவா, நீங்க என்ன கட்டளை இட்டாலும் செய்யறோம் பெரியவா. ஆஹா. நான் எனக்காக என்னத்தை கேட்க போறேன், ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கலான் இருக்கேன். என்ன பெரியவா, ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன், ம். என் கண் முன்னால இருக்கிற ஒருத்தரை தர்மவான் ஆக்க போறேன். ஆ. கொஞ்சம் புரிஞ்சுடுத்து சொல்லுங்க பெரியவா. தோ நடேசையர் ரொம்ப உத்தமர், ரொம்ப நல்ல ஆத்மா, அவரோட பொண்ணு கல்யாணம் வச்சுட்டார். கொஞ்சம் பொருள் கஷ்டம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உத்தமருக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் பெரியவா சொன்ன மறுகணம். ஆஹா. இதை நீங்கள் எல்லாரும் அப்படியே ரசிக்க போறீங்க. பலே. பெரியவா சொன்ன மறுகணம், மருகணம். அந்த பண வசதி உள்ள வயதான ஆஹா. தம்பதிகள் ஆ. ஒரு காரியம் செய்தார். என்ன? அருமையான ஒரு காரியம். ஆஹா. நடேசையர் துண்ட விரிங்கோ அப்படின்னார். ஆ. தன்னோட பெரிய பர்ஸ் எடுத்தார். ஆ. அதுல இருக்கிற அத்தனை காசுகளையும் அப்படியே சிறு 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 போட்டார். அழகான ஓசை கேட்டார். ஆஹா. இவர்கிட்ட முடிச்ச அப்புறம் தான் காசு ஓசை வரும். சிக்கு 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 சிக்குன்னு விழுந்தது. ரூபாய்களையும் கொட்டினார். ஆ. அப்புறம் அதுல இருந்து ஒரே ஒரு ரூபாய் எடுத்துட்டாராம். ஓ. ஏன் தெரியுமா? ஏன்? தான் ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு ஒரே ஒரு ரூபாய் எடுத்துட்டாராம். ஆ. அப்படியே எழுதியிருக்காது, அதை தான் நான் சொல்றேன். பலே. பஸ்ஸுக்கு 1 ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டார். மனைவியும் எப்படி இருக்கணும் சார், மனைவி ஆஹா. தான் அணிந்திருந்த அணிகளை, மங்கள சூத்திரத்தை தவிர ஆ. தான் அறிந்திருந்த அணிகள்களை எல்லாம் எடுத்து ஓ. எப்போ தன் கணவன் தன் பர்ச காலியாக்கி தர்மம் செய்கிறாரோ அதன் பிறகு அந்த மனைவியும் வள்ளுவருக்கு வாசிகையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அப்படியே தன்னுடைய கழுத்தில் இருந்த அனைத்து சங்கிலிகளையும் வளையல்களையும் மோதிரங்களையும் எல்லாவற்றையும் அந்த துண்டுல அந்த நடேசையர் பொண்ணுக்காக போட்டாங்க.
ஆஹா. இப்படி அல்லவோ இருக்க வேண்டும் தம்பதிகள். பலே. கலியுக வள்ளுவன் வாசுகியாக இல்லையா, ஆமா. காந்திஜி கஸ்தூரியாக இல்லையா, பலே. பொது சொத்துக்காக நகையை சேர்த்து வைக்கிறாய் என்று கேட்டப்போ தன்னுடைய நகைகள் எல்லாம் எடுத்து கஸ்தூரி கொடுக்கும் அளவுக்கு ஒரு வரலாறு இருந்ததே. ஆமா. அப்பேற்பட்ட வரலாறுகள் இந்த வரலாறுகள். ஆஹா. மனைவியும் தான் அணிந்திருந்த தங்க நகைகளை கழட்டி போட்டார். இதை பார்த்த பலர் அதான் அழகு, ஓஹோ, தன்னால் முடிந்ததை கொண்டு போட்டார்கள். ஆஹா. ஆக துண்டு சின்னதாயிடுச்சு சார். நடேசையருக்கு என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அது ரொம்ப படிச்சு நான் சந்தோஷப்பட்டேன். துண்டு சின்னதா போய் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிற மாதிரி ஆகி நிறைய பணம் சேர்ந்ததை பார்த்த உடனே எத்த அப்ப முகத்துல என்ன மகிழ்ச்சி, சந்தோஷம் நடேசையருக்கு. ஹாப்பி, பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்காரு. பெரியவா அனுக்கிரகம், பெரியவா அனுக்கிரகம், பெரியவா சொல்லுக்கு எப்படி ஒரு மதிப்பு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்குது, அருமையா நடக்குது. நான் இருக்கேன் என்று சொல்லி பெரியவா அனுகிரகத்திலே நடந்து இல்லையா. ஆனந்தமா ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமானந்தமே, நம்பிக்கை திருவரம், நடேசையர் வீட்டிலே நல்லதொரு கல்யாணம், நடேசையர் வீட்டிலே நல்லதொரு கல்யாணம், நாராயண மந்திரமே நம சிவாய நருள், நம சிவாய நருள், ஆனந்தமானந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமானந்தமே. சபாஷ், கெட்டி மேளம் அழகா முடிச்சுட்டார். இந்த 3 முடிச்சு போடுறோமே அது எதுக்காக தெரியுங்களா? எதுக்குங்க? ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்னா. ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கம்பியில போடுவாங்களே, ஏன் தெரியுமா? அறம் பொருள் இன்பம். ஒவ்வொரு வீட்டிலும் அறம் பொருள் இன்பம் என்ற 3க்கு என்ன வேணா வச்சுக்கோங்க. இயல், இசை, நாடகம். பெரியவாளை விட முத்தமிழ கடைபிடிச்சவங்க யாராவது இருப்பாங்களான்னு சொல்லுங்க. இயலாக தெய்வத்தின் குரலை கொடுத்தார், இசையாக வீணை வாசித்தார், நாடகமாக தன்னுடைய வயது பிரயாணத்திலே கிங் ஜானாக நடித்து உலகத்தையே கலக்க வைத்தார். இன்றைக்கும் அவர் நாம் கிழிக்கும் ஒவ்வொரு காலண்டரும் ஒவ்வொரு தாளும் அவர் இயக்குனராக இருந்து நடிக்கும் நாடகம் தானே இல்லையா? நான் சொல்றது உண்மைதானே? நீங்க நினைச்ச அடுத்த ஸ்டெப் வைக்க முடியுமா? அவர் நினைச்சா வைக்கலாம். அப்படி நாங்க வச்சுட்டு இருக்கோம், அப்படி நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த மழையிலையும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சந்தோஷமா கல்யாணம் நடந்தது. நடேசையர் மூத்துல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பொண்ணும் பிள்ளையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. முக்கியமான நாள் வந்தது சார். என்ன நாள்? என்ன நாள்? இப்ப வரப்போதே தல தீபாவளி. தல தீபாவளி வந்துட்டா அந்த சம்பந்திகளுக்கு, அதாவது பொண்ணை கொடுத்த சம்பந்திகளுக்கு நான் முதல்ல சுத்துற மாதிரி தலை சுத்துற தீபாவளி. அத்தை போடு, இதை போடு, இதை போடு, அதை போடு சார். பொண்ணுங்கிறவளே மகாலட்சுமி. அவளுக்கு என்னதுக்கு சார் நகையை சூட்டி அழகு தேவையே இல்லைன்ற. பொன்னகையை விட பொண்ணு அழகா சிரிச்சானா புன்னகையே போதும். புன்னகை. சரி, நான் சரின்னு சொல்றேளா? சரின்னு சொல்ற பெண்கள்லாம் கைத்தட்டுங்க. சூப்பர். பொன்னகையை விட பொன்னகையாது களவு போகும். புன்னகை களவு போகாது. நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்படித்தான் சீதை இருந்தாள். அதனால் தான் திருவிளக்கு என்றார்கள். அதனால் தான் இந்தியாவின் பெருமையை சீதை என்று சொன்னார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அழகு எது என்றால் அந்த சிரிப்பு தான். ஆனா நடேசையர் என்ன பண்ணார்? திரும்ப கவலையோட பெரியவா கிட்ட வந்தார். ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறார். உடனே பெரியவா கேட்டாளாம், என்ன நடேசா ஒரு ஓரமா வர, அப்படி கொஞ்சம் சித்த நிக்கிற, என்னையே முழிச்சுண்டு பாக்குற, எதையும் சொல்லாம இருக்க, போயிடலான்ற மாதிரி இருக்க, என்னவோ ஒண்ணு பண்றதே அப்படின்னு கேட்டாராம். சரி, அவர் ஜாலியா பேச இப்படி பேசுவாருங்க. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது. ஏன் நடேசா அப்படி பண்றன்னு உடனே, ஒண்ணுமில்ல பெரியவா முழுங்குறார் அவரு விஷயத்த. ஒண்ணுமில்ல பெரியவா, தரிசனம் பண்ணணும்னு வந்தேன், நினைச்சேன், பண்ணிட்டேன், உங்களை பார்த்துட்டேன், போறாதா, அனுகிரகம் கிடைச்சிருச்சு, கிளம்புறேன். சரி சரி, கல்யாண பொண்ணு எப்படி இருக்கா? தம்பதிகள் சந்தோஷமா இருக்காங்களா? அவளுக்கு என்ன பெரியவா, உங்க ஆசீர்வாதத்தால நீங்க கொடுத்த அன்பால நடந்த கல்யாணம் சந்தோஷமா தான் இருக்கா, ரொம்ப அமோகமா வாழ்ந்துட்டு இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. உடனே சொல்றாரு, உன் வாய் மட்டும்தான் பேசுது, ஜஸ்ட் வாய் தான் பேசுது, முகத்துல கவலை இருக்கு. கண்டுபிடிக்கிறாரு பாருங்க.
உடனே பெரியவா சுற்றுமுற்றும் பார்த்தார். பார்த்து இந்த மனுஷன் சொல்லாமலே புரிந்து கொண்டார். எதை தெரியுமா? எதை? தல தீபாவளி வருது, பொண்ணுக்கு எல்லாத்தையும் கேட்டு உயிர் எடுத்திருப்பாங்க பொதுவா. இவர் வீட்டுல என்ன நடக்கிறதோ நம்மளுக்கு தெரியல. நம்மால முடிஞ்ச அனுகிரகத்தை மத்தவா மூலமா எவ்வளவு செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுக்க முடியணும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு தல தீபாவளிக்கு தானே வந்திருக்கேன்னு கேட்கல. சாதாரண மனுஷன் கேட்பான், தெய்வம் கேட்குமா? கவலைப்படாத, நான் இருக்கேன் என்று சொல்லும் வாக்கல்லவா. பெரியவா சுற்றுமுற்றும் பார்த்தார். நடேசையரின் கவலையின் காரணத்தை புரிந்து கொண்டார். பக்கத்துல பல தனவான்கள் தரிசனத்துக்கு வந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் புது வாட்சு, புது மோதிரம், புது தங்கச்சங்கிலி போட்டவர்களாம் வந்திருந்தார்கள். உடனே ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு தர்ம காரியம் யாரால என்ன பண்ண முடியுமோ தர்மம் பண்ணணும், அனுகிரகம் பண்றேன். உடனே ஒருத்தர் புது வாட்சை தந்தார், ஒருத்தர் தங்க மோதிரத்தை கட்டி தந்தார். அப்படியே ரொம்ப சேர்ந்துருச்சு. நடேசா இந்த எடுத்துக்கோ, தல தீபாவளியை சிறப்பா கொண்டாட சொல்லு என்று நடேசையருடைய கண்ணீர் முகத்தை இந்த அன்பால தீர்த்து வச்சு அவரை சந்தோஷமா அனுப்பிச்சிட்டு, இதை விட பெரிய நகையாகிய எங்க அப்பாவுக்கு கொடுத்தா மாதிரி கை நிறைய பழங்களை எடுத்து அவர் கையால குங்குமம் விபூதி பிரசாதமும் கொடுத்து அந்த பழங்களை தன் கண்களிலே வைத்து அந்த தர்மம் செய்த தர்மவான்களுக்கு அருமையாக கொடுத்தார். வாழ்க்கையில எது தெரியுமாங்க முக்கியம்? எது? பண்டிகைகள் வரட்டும். ஆமாம். ஆதிசங்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பண்டிகைகள் எதற்கு வருகிறது தெரியுமா? எதற்கு? பெரியவாட்ட இல்லாத சுண்டலா பொங்கலா, அம்பாள்கிட்ட இல்லாத பிரசாதமா புளி. இப்போ நீங்க பெரிய நம்ம மாதவனுக்கு பாலாஜி பெருமாளுக்கு எவ்வளவோ விஷயம் செய்யறோம், நிறைய விஷயங்களை கொண்டு கொட்டுறோம். அவர்கிட்ட இல்லைன்னா கொட்டுறோம் கிடையாது. நாம் கொடுப்பதன் மூலமாக நம் பக்தி உயர வேண்டுமே என்று கொட்டுகிறோம். அந்த பக்தியை பழக்கப்படுத்தவே பண்டிகைகள் நடக்கின்றன என்பதை அற்புதமாக சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த தம்பதிகளை தலை தீபாவளி நடக்க வைத்தார் அல்லவா. அதே போல நம்ம எல்லார் வீட்டிலும் தலை தீபாவளி சிறப்பாக நடக்கட்டும். நம் வீட்டு மருமகன் மருமகள் புதிதாக வந்திருந்தால் நல்லபடியாக நடக்கட்டும். புதிதாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகட்டும். யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஆச்சாரியர்கிட்ட சொல்லுங்க. நடக்கலனா நடக்கும், நடந்தா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா அது மேதையா இருக்கும். எல்லாமே தெய்வத்தின் குரல் தான். அந்த தெய்வத்தின் குரல் என்ன தெரியுமா? அதுதான் நான் இருக்கேன் என்னும் ஒரு அன்பான குரல். அது எந்த கோஷத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷத்தில் கிடைக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர